எல்லாம் வல்ல இறைவனின் பேரால் ஆரம்பிக்கின்றேன். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக சில விஷயங்களை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதிலே இந்த நாட்டிலே பெரிய கொடுமை என்னவென்று சொன்னால், எல்லோருமே ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காகவும் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காகவுமே போட்டியிடுவதாக கூறுகின்றார்கள். ஆனால் நாமல் ராஜபக்சேயை எடுத்துக்கொண்டால், அவர் இந்த நாட்டை எவ்வாறு காப்பாற்றுவார் என்பதற்கு கடந்த காலங்களிலே நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. ரகர் விளையாட்டு வீரர் வசீம் தாஜுதீன் தொடங்கி இன்னும் எத்தனையோ நிகழ்வுகள், சம்பவங்கள். அவருடைய தந்தை அல்லது அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை இந்த நாட்டின் பொருளாதார கொலையாளிகள் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்புக்கு பின்னரும் அவர்கள் நாங்கள் இந்த நாட்டின் நன்மைக்காக செயல்படுபவர்கள் என்று கூறிக்கொண்டிருப்பது பெரும் கொடுமையாக இருக்கின்றது. அடுத்ததாக ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய மிகப்பெரிய கொள்ளை என்று கூறுவதென்றால் மத்திய வங்கி கொள்ளை பற்றி குறிப்பிடலாம். அர்ஜுன் மகேந்திரனை மத்திய வங்கியின் ஆளுநராக நியமித்து அந்த அர்ஜுன் மகேந்திரன் ஈடுபட்டு இந்த நாட்டை விட்டு திருமணத்திற்காக சிங்கப்பூருக்கு செல்கின்றார் என்று இதே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதம மந்திரியாக இருக்கின்ற போது நாடாளுமன்றத்திலே அறிவித்தார்கள். ஆனால் அவர் திருமணத்திற்கு போனவர் இன்னும் வரவில்லை. அடுத்ததாக சஜித் பிரேமதாச, அவரை பற்றி அவருடைய விஷயங்களை பற்றி பெரிதாக இன்னும் ஊர்ஜிதப்படாவிட்டாலும் அவரோடு நிற்பவர்கள் நிறைய பேர் ஏற்கனவே பல மோசடிகளில் ஈடுபட்டவர்கள். அவர்களுடைய மோசடிகளை எவ்வாறு எதிர்காலத்திலே சரிப்படுத்தப் போகின்றார் என்பது நமக்கு தெரியாது. மேலும் அடுத்ததாக நாம் குறிப்பிடுபவர்தான் அனுரகுமார திசாநாயக்க. இவரை பற்றி எந்த குற்றச்சாட்டுகளும் சொல்ல முடியாத நிலையில் இந்த அரசியல்வாதிகள் அனைவரும் இவர் சார்ந்திருக்கின்ற கட்சியின் ஆரம்பகால கிளர்ச்சி நடவடிக்கைகள் தொடர்பாக பேசுகின்றார்கள். அப்போது இளைஞராக இருந்த தோழர் ரோகனை விஜயகிரா அவர்கள் தன்னுடைய கருத்தை இந்த நாட்டிலே மேற்கொள்ள வேண்டும், இந்த நாட்டின் சகல அம்சங்களும் சரிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அந்த போராட்டத்தை தொடங்கினார். இன்று வரைக்கும் மிக கட்டுக்கோப்பான போராட்டத்தை நடத்திய ஒரு தலைவராக அவரை குறிப்பிடுகின்றார். உலகிலேயே மிக கட்டுக்கோப்பான போராளிகளை வைத்து போராட்டம் நடத்திய ஒருவர். இப்படி இருக்கும்போது நாம் சிந்திக்க வேண்டியுள்ளது, யாருக்கு நாம் வாக்களிக்க வேண்டும் என்று. அது சம்பந்தமாக இன்னும் எங்களுடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் விழிப்படைய வேண்டும். முஸ்லிம் சமூகத்திற்காக தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களும் அவர்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்களும் என்னென்ன நல்ல காரியங்களை செய்திருக்கின்றார்கள் என்பதை தொடர்ந்து எதிர்காலத்தில் பேசுவோம்.